ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.19 என்ன கொடுத்துருக்கோம்? 3m + 2n - 4l பக்க அளவு கொண்ட சதுரத்தின் பரப்பளவு காண்க. இது பக்கம், சதுரத்தின் பக்கம். என்ன கொடுத்துருக்காங்க? 3m + 2n - 4l பரப்பளவு கேட்குறாங்க. பக்கம் இன்ட்டு பக்கம். சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? பக்கம் இன்ட்டு பக்கம். பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? 3m + 2n - 4l இன்ட்டு அதே பக்கம். அதாவது என்ன? 3m + 2n - 4l த ஹோல் ஸ்கொயர். இதை விரித்து எழுதினோம்னாலே சதுரத்தின் பரப்பளவு கிடைச்சிடும். அப்போ இது என்ன பேட்டர்னில் இருக்குன்னு பார்க்கணும். a + b + c த ஹோல் ஸ்கொயர் பேட்டர்னில் இருக்குது. ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது? 3m, பிங்கிற இடத்துல 2n, சிங்கிற இடத்துல -4l. a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர் + 2ab 2bc + 2ca. c இருக்க இடத்துல எல்லாம் -4m போட்டு a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் 2ab 2bc ஓகே 2ca. சுருக்கிடுவோமா? 9m ஸ்கொயர் 4n ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிரும். 16l ஸ்கொயர் 6 12 4 4 4s are 16 plus into minus -16 nl 8 8 3s are 24 plus into minus -24 lm. Okay, 4 2s are 8 8 3s are 24 plus into minus l into m lm. So சதுரத்தின் பரப்பளவு is equal to 9m square plus 4n square plus 16l square 12mn 16nl 24lm. ஓகேவா? சதுர அலகு அப்படின்னு போட்டோம். ஆனால் பரப்புன்னு கேள்வி நம்ம ஏபிசிக்கு வேல்யூ mnக்கு வேல்யூ கொடுத்தா ஆன்சர்.